ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூவி வந்து எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஆர்ஜின் 2018 16 ஃபீட் இதை நான் யூஸ் பண்ணி யூவி ட்ரா பண்ண போகிறேன். நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை டச் பண்ண பிறகு அது உள்ளே போனோடனே ஏபி வேல்யூஸ் கேட்கும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் வேர்ட்லேயும் வச்சுருக்கலாம், இல்லை எக்ஸல்லையும் வந்து ஏ வேல்யூ அண்டு பி வேல்யூ, இல்லைனா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ அப்படின்னு சொல்லி வச்சுருப்பீங்க. நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்களோ அங்கே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ரீடிங் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 வேல்யூஸ் இருக்கும், ஏபி வேல்யூ இருக்கும், இல்லை எக்ஸ் ஒய் வேல்யூ இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வேல்யூமே சேர்த்த மாதிரி காப்பி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேல்யூ காப்பி பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு அழுத்திட்டு இன்னொரு வேல்யூவையும் டச் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே ஏ வேல்யூ பி வேல்யூ ரெண்டுமே வந்து காப்பி ஆகிடும். அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வந்து ஆர்ஜின் சாஃப்ட்வேரை டச் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே நிறைய வந்து யூனிட்ஸ்லாம் கேட்கும், அதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. கீழே வந்து எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நம்பர்ஸ் கேட்டிருக்காங்களோ 1ன்னு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து நீங்கள் வச்சு காப்பி பண்ணினதை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சேம் வந்து 2 வேல்யூமே சேர்த்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். அதுக்கு ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து ஏ வேல்யூ பி வேல்யூ ரெண்டுத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்த்த மாதிரி உங்களுக்கு வந்து காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை டச் பண்ணி ஃப்ளாட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து லைன் கொடுக்கும். அது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜஸ் வந்துடும். அந்த இமேஜஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் நிறைய எடிட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து நல்லா போல்ட் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸை அந்த லைனை வந்து 2 டைம் டச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ஏற்கனவே டச் பண்ணிங்களாலே இதை மாதிரி ஓப்பன் ஆகும் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் நீங்கள் வந்து அந்த கிராஃபை வந்து எந்த கலர் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். அதோட வித் வந்து எவ்வளோ நல்லா டார்க்காக தெரியணுமோ 2 3 அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நிறைய நல்லா டார்க் ஆகிடும். அதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு 2 டைம் வந்து நீங்கள் டச் பண்ணும்போது ஆப்ஷன் கேட்கும், எவ்வளோ சைஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ போல்டு, அதோட கலர், இது எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸு ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம், உள்ள டயக்ராம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த அப்சார்ப்ஷன் நானோமீட்டர் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன இப்போ எக்ஸாம்பிள்ஸ் யூவியை பொறுத்தளவுக்கு என்னென்னா அப்சார்ப்ஷன், இந்த கீழே வந்து என்ன வரும் அப்படின்னா வேவ்லென்த் நானோமீட்டர். அதை மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன கலரோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உள்ள ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கலரை சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து யூவிக்கு உள்ளது. அதே வந்து ஃப்ளூரசென்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்டென்சிட்டி வரும். அப்சார்ப்ஷனுக்கு பதிலாக இன்டென்சிட்டி கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேவ்லென்த் நானோமீட்டர் தான் வரும். அது மாதிரி அதோட எக்ஸ் வேல்யூ ஒய்யில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ் என்ன வரணுமோ அப்சார்ப்ஷனாக இருக்கலாம், இன்டென்சிட்டியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன வேணால் ஒவ்வொரு கிராஃபை பொறுத்து இருக்குது. ஐஆர்னால் வேறு வரும், யூவி வேறு, அது மாதிரி என்எம்ஆர் எல்லாத்துக்குமே வந்து வேறு ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து அப்போ அப்சார்ப்ஷன்னா அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட கலரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், போல்டு கொடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதுலேயும் இது மாதிரி கீழேயும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த சைஸ் இப்போ நம்பர் 1 2 3 கொடுத்துருக்கோம்ல அந்த இதையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக இதில் உள்ள சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கிட்டு மேலே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இப்போது வேல்யூஸ் என்ன, இப்போ 2 பீக் வந்திருக்குன்னா அதோட வேல்யூஸ் என்ன 400 இல்லை 200 என்ன வேல்யூஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் லேயர் கொடுத்துட்டு நீங்கள் அதில் என்ன எழுத நம்பர் போட விரும்புகிறீங்களோ அந்த நம்பர் போட்டுக்கலாம். நம்பர் போட்டு அந்த நம்பரையும் நீங்கள் போல்டு கொடுத்துக்கலாம், இல்லை அதோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நீங்கள் என்ன வேணால் தேவையோ பண்ணிக்கிட்டு அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஆரோ இருக்கும். எந்த பீக்குக்கு நீங்கள் இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆரோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து காட்டலாம், இதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி எடிட் போயிட்டு காப்பி பேஜ் பண்ணணும். எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு அங்கே செகண்டாக இருக்கிற எடிட் போயிட்டு காப்பி பேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பவர் பாயிண்ட்லேயோ இல்லை வந்து வேர்ட்லேயோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது நம்ம வேர்ட் காப்பி எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து ஃபேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி சிம்பிள் தான் யூவி ஐஆர். இதெல்லாம் வந்து நம்மளே அந்த டேட்டாஸ் வச்சு அழகாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதில் நிறைய இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ண நிறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
நான் வந்து டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.